ஏன்டா இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணன்னு தெரில. வேறு ஏதாவது சிட்டிலேயே இருக்க மாதிரி ஈஸியாக காட்டிட்டுருக்கலாம் போலயே. உங்களுக்கு பாருங்க, நரிகள் ஜாக்கிரதை இங்கேயும் போட்டிருக்காங்க. கயோட்டே அலர்ட், ஆக்டிவ் கயோட்டேஸ். இந்த பாட்டிமா இன்னொரு ட்விஸ்ட் வச்சிடுச்சு. நான் மார்க்கெட் தான் போகிறேன்னு, அந்த மார்க்கெட் தான் நம்ம சொன்னாங்க. அப்புறம் ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க, நம்மளும் ஓடி போய் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் என்னங்க மார்க்கெட் இந்த சைடு டேரக்ஷன் காட்டுதுன்னு நம்ம கூகுள் மேப்பை காட்டி கேட்டால் நான் அங்கே போகலையேன்ட்டாங்க. இந்த வீட்டில் தான் இருந்தது. இந்தமாரி ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா டூ வீலரில் போகும்போது அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுனால இந்த ஊரில் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகங்க. இந்தமாரி ஒரு மலைக்கு நடுவில் இந்தமாரி ஒரு மார்க்கெட்டு யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில். வீடு எல்லாமே பாருங்கள், ஒரு அடுக்கடுக்காக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வியூ ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நோ ட்ரெஸ் பாசிங்கன்னு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த வழியாக தான் நடந்து போயிட்டு இருக்கோம். 1 மினிட்ல அவங்க காரை சொல்லுவானுங்க, ஈஸியாக 1 மினிட்ல போயிடலாங்க. மேப்பு பாடுறா வேணே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்க, நம்ம ஹாஸ்டல்லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா நடந்து வந்தால் 2 நிமிஷம் தள்ளி இருந்தது பஸ் ஸ்டேஷனு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, ப்ராடாக இருக்குது ஸ்ட்ரீட்டெல்லாம். அதேமாரி இங்கே பாருங்கள், டைமிங் போட்டுருக்கா 49 நம்மளோட பஸ்ஸு 3 நிமிஷத்தில் வந்துருக்குது, 7 நிமிஷத்தில் வந்துருக்குதுன்றாங்க. நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப்லாம் இருக்கும் டைமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன்லேயே எனக்கு இங்கேயே வருது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்னா வேறு லெவலில் இருக்குது. பாருங்க நொறுங்குறாங்க. பாருங்க பஸ்ஸு ஏரியா தான் பார்த்து போயிடுவோம். பாருங்க இறங்கியாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே எப்படி இருக்கு பாருங்க இந்த இடமே. ஐயோ 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 ஐயோ, பின்னி பெடல் அடிக்குதா. வியூவெல்லாம் பாருங்க. இது ஹைலி பாப்புலேட்டடாக இருக்குது இந்த இடம், ரொம்ப டென்ஸாக இருக்குது. அந்தமாரி வீடு எல்லாமே பாருங்கள், ஒரு அடுக்கடுக்காக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வியூ இறங்குறோம், இறங்கிட்டு இப்படி ரிட்டன் ஏறும்போது தான் இருக்குது கஷ்டம். ஐயோ, மலை ஃபுல்லாக வீடாக இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பயங்கரமா இருக்குது. இப்படி நம்ம இதுக்கு மலைக்கு அப்படியே இறங்கி போய்கிட்டே இருக்கோங்க. வியூக்கள்லாம் பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம். சூப்பராக இருக்குது. நடக்கிறதுக்கு அலுப்பே தெரியல. ஏன்னா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால ரிட்டன் போகும்போது தான் எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. 10 நிமிஷம் இப்படி கீழே இறங்கணும் போல் மார்க்கெட் போனோன்னா. இது ஒரு லோக்கல் ஃபார்மர் மார்க்கெட் போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. நல்லா பெரிய மார்க்கெட்டு தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்கள் இந்தமாரி ஒரு மலைக்கு நடுவில் இந்தமாரி ஒரு மார்க்கெட்டு யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில். சூப்பர், வாங்க போவோம்.
பாருங்கள், இங்கே வந்து யூஎஸில் வந்து நிறைய வந்து டூ வீலர் யூஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் நான் பார்த்தேங்க, வெஸ்பா ஒன்று இருந்தது. இந்த வீட்டில் தான் இருந்தது. இந்தமாரி ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து டூ வீலரில் போகும்போது அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால இந்த ஊரில் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதனால் வந்து மக்கள் வந்து சேஃபாக கார்லேயே போய்க்கலாம். அதேமாதிரி இந்த மேடு பள்ளம்லாம் ஏற்றுறதுக்கும் ரொம்ப தடவை ட்ராவல் பண்ணுறதுக்கும். ஏன்னா வந்து ஒரு சிட்டியுமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ ஸ்கூட்டர்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. அதனால நிறைய மக்கள் வந்து ஸ்கூட்டரை யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள், நான் ரோட்டில் நிறைய இடத்த நடந்தெல்லாம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்தான கூட ஸ்கூட்டர் பார்க்க முடியாது. பார்த்தா நல்லா பெரிய வண்டியாக பார்க்க முடியும். இந்தமாதிரி ஸ்கூட்டர் பார்க்க முடியாது. பைக் பெரிய பைக்காக பார்க்க முடியும். புல்லட் மாதிரிலாம் இருக்க மாதிரி பைக் பார்க்க முடியும். இந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்க்க முடியாது. அறுதாக தான் பார்க்க முடியும். அதான் உங்களுக்கு காட்டினேன். பாருங்கள், நரிகள் ஜாக்கிரதை இங்கேயும் போட்டிருக்காங்க. கயோட்டே அலர்ட், ஆக்டிவ் கயோட்டே சுற்றிக்கிட்டு இருக்கு போல் இந்த சைடில் தான். இப்போ நம்ம வந்து ஒரு பார்க் ஏரியா உள்ளே போயிட்டோம். இங்கேருந்து தான் நம்ம அப்படியே கீழே போகிற மாதிரி போட்டிருக்கு. பார்க் உங்களுக்கு அப்படியே ஒரு தடவை சுற்றி காட்டிடுறேன் வாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஓ, அங்கே பாருங்கள், டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க உள்ள. சறுக்கு மரம் விளையாட்டு ஓடுறான் தம்பி. அவங்க அப்பாவும் விளையாடுறாரு. அவங்க பாப்பா கீழே போட்டாங்கன்னா நல்லா அழுது தூக்கிடான்னு போல அவங்க அப்பாவை. இப்போ பார்த்த பார்க் வந்து சென்ட் மேரிஸ் பார்க்குங்க. இங்கேருந்து தான் அலமேனே ஃபார்ம் அப்படின்னு போகிறோம். இந்த ஃபார்மில் தான் மார்க்கெட் இருக்குன்றாங்க. வாங்க அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். பரவாயில்லைங்க, காலையிலேயே வந்து நிறைய குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மேடு பாருங்கள், இவ்வளோ பெரிய மேடு பாருங்கள். இதனால எப்படி ஏற போகிறேன்னு பயமாக இருக்கு. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. விளையாடுறாங்க பசங்க. அது பாருங்கள், தம்ம தூண்டு வாண்டுங்க, அது ஆடுதுங்க உள்ள. பாருங்க, அவங்க அம்மா விளையாடுறாங்க அந்த பையனோட சேர்ந்து. காட்டுறேன் பாருங்க, அவ்வளோண்டு பையன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1ஆவது கூட படிக்க மாட்டான். டென்னிஸ் பயங்கரமாக விளாட்றான். சைடில் தர்றானா தம்பி பாருங்க. வா, சூப்பராக அக்யூரேட்டாக போடுறாங்க பாருங்க. கரெக்டாக ஓடி வந்து அடிக்கிறேன். அப்படியே நம்ம இந்த பார்க்கில் இந்த மாதிரி ஒரு ஊதா கலரில் செம்ம ரிச்சாக இருந்தது பார்க்கறதுக்கு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம டார்க்காக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு லைட்டாக செம்பருத்தி மாதிரியே இருந்தது. பாருங்க, பெரிய ஹைவே போனது. ஃப்ரீவேன்றாங்க இவங்க ஊரில் ஹைவேவை. ஃப்ரீவே போட்டுருக்காங்க. ஃப்ரீவே என்ட்ரன்ஸ் போட்டுருக்கா. ஃப்ரீவே என்ட்ரன்ஸ்லாம் போட்டுருக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. பயங்கர பிஸியான ரோடுங்க இது. இதை நம்ம கடந்து போகணும் இந்த ஃபார்ம் போகணுன்னா. கடந்து போகிறப்போ எவ்வளோ பிஸியான பிரிட்ஜ் பாருங்க. இந்த பிரிட்ஜு மன்னிக்கவும், நம்ம இந்த சைடு ஆரோ போட்டதுனால நம்ம நேராக இது உள்ளே போயிட்டோம். அப்புறம் பார்த்தா மேப்பில் பார்த்தா இல்லை இப்படி தான் போகணுன்னு இருக்காங்க. இது வழியாக கீழே இறங்கி போனோம். இந்த இடத்துல தான் அந்த டாகு அதுதான் பார்க் இருக்குது. அதில் வந்து நம்ம இப்படி லெஃப்ட் எடுத்து கீழே போக வேண்டியது போல. கடைசியாக நம்ம கீழே இறங்கி வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. ஹைவேக்கே நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. இப்போ நம்ம கடந்து போனோம் பார்த்தீங்களா, அது வந்து அலமேனே ஃபார்ம்னு போட்டிருந்தது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கணுன்றாங்க. அப்படியே நடக்கும். 2 கிலோமீட்டர் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இது வந்து ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நோ ட்ரெஸ் பாசிங்கன்னு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த வழியாக தான் நடந்து போயிட்டு இருக்கோம். என்ன தான் நடக்கட்டும்னு நடந்து போயிட்டுருக்கேன். அப்புறம் இன்னொரு கிளாசிக் கார் இங்கே பாருங்க எப்படி இருக்குல்ல, செம்ம தட்டையாக ஹைட்டை பாருங்க. இப்போ இருக்க காருக்கும் அப்போ இருக்க காருக்கும் முரட்டுத்தனமாக இருக்குது.
அங்கே மலை ஏறுற மாதிரி வருது. இப்போவே பீதியாகுது. ஐயா எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே சின்னதாக ஒரு பார்க் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போது என்ன ஒரு தலைவலினா நம்ம மேலே ஏறுறது தான். இப்படி நம்ம மேலே ஏறினோம் முடியல. சமயம் முடிச்சு வந்து ரொம்ப கஷ்டம். உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. சரி, ஏன்டா இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணன்னு தெரில. வேறு ஏதாவது சிட்டிலேயே இருக்கிற மாதிரி ஈஸியாக காட்டிகிட்ருக்கலாம் போலையே. உங்களுக்கு முடியல, எங்கே மறப்பாங்குது. இப்போ வந்து அப்படியே கீழே இறங்குதுங்க. காட்டுறேன் அந்த சைடில். மேடி ஏறி முடிச்சாச்சு. இப்போ கீழே இறக்குறோம். இன்னும் மேலே ஏற சொல்லிச்சுன்னா நம்மளால முடியாதுங்க. ரிட்டன் போயிட வேண்டியதான். கடுப்பு ஏற்றுறான் மேலாடு. என்ன எவ்வளோ சோதனை இன்னைக்கு. சரி, காலங்காத்தால ஃபஸ்ட்டு ஏதோ வில்லேஜ் மாதிரி இருக்குது இது. கொஞ்சம் ஒரு நாள் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிடாம போகிற வீடு ஏதாவது சாப்பிட்றோம்னு சொன்னால் என்ன ஆகிடுறது. பேச கூட முடியல. தொண்டை வலிக்குது பயங்கரமாக. ஜில்லுன்னு காற்று வேற வருது. ஆகா, அப்பா இப்போ தாங்க உயிர் வருது. இதை பார்த்த உடனே, இந்த போர்டை பார்த்த உடனே அலுமினி மார்க்கெட் வரும். 0.2 மைல்ஸில் இருக்கான். 1 மினிட்ல போயிடலான் இருக்காங்க. பார்ப்போம். 1 மினிட்ல அவங்க காரை சொல்லுவானுங்க. ஈஸியாக 1 மினிட்ல போயிடலான்னு. மேப்பு பாடுறா வேணே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடை பாருங்கள். அப்படியே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். இதை பார்த்தோம்னா சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறாங்க மக்கள். பாருங்க கொடுமையா. நமக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. வந்து நமக்கு முன்னாடி ஒருத்தங்க போகிறாங்க பாட்டிமா. அவங்ககிட்ட கேட்டேன், மார்க்கெட் தான் போகிறீங்களா? நம்ம மார்க்கெட் தான் போகிறோம்னாக்கா சரி அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு தான் வேகமாக விடுறாங்களே அவங்க. பாருங்க, அடுத்தடுத்த பஸ் வந்து கடுப்பேற்றுது நம்மளை. அதுவும் உள்ளே போதுங்க. சரி, எந்த அளவுக்கு முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் நம்ம. சரி, என்ன அவங்க ஏறுறாங்க பாருங்க. அந்த பாட்டிமா இன்னொரு டிப்ஸ் வச்சிடுச்சு. நான் மார்க்கெட் தான் போகிறேன்னுச்சு. அந்த மார்க்கெட் தான் நம்ம சொன்னாங்க. அப்புறம் ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நம்மளும் ஓடி போய் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் எங்கங்க மார்க்கெட் இந்த சைடு டேரக்ஷன் காட்டுதுன்னு நம்ம கூகுள் மேப்பை காட்டி கேட்டால் நான் அங்கே போல ஏறிட்டாங்க. அடப்பாவிலா, நல்ல வேலை கேட்டோம். 1/2 மணி நேரம் கழிச்சு கேட்டிருக்கணும். காமெடியாக இருந்திருக்கும். சுற்றிட்டு விட்டுருப்பாங்க நம்மளை. கடைசியில் போய் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இது வீக்கெண்ட் மார்க்கெட்டு, ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அதனால் அதுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க.